ஹலோ buddies வெல்கம் பேக் டு another வீடியோ. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு மண்டே மார்க்கெட் அண்ட் நெக்ஸ்ட் வீக் பார்த்தினா ஓவரால் நிஃப்டி டைரக்ஷன் அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்சஸ் எப்படி இருக்குது அண்ட் என்னென்ன நியூஸஸ்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அண்ட் லாஸ்ட் வீக் நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ் எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்ற ஒரு சின்ன ரிவ்யூ மட்டும் செக் பண்ணிவிட்டு வீடியோ கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் வீக் ஃப்ரைடேக்கு நான் வீடியோ போடலை, தேர்ஸ்டேக்கு மட்டும் தான் நான் வீடியோ போட்டுருந்தேன். தேர்ஸ்டேவே நான் சொல்லியிருந்தேன் ஃப்ரைடே டேட்டாஸ் எந்த மாதிரி இருக்கோ அதை பொறுத்து தான் நான் வீடியோ போடுவேன் அப்படின்ட்டு. பட் தேர்ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்லியிருந்தது போல ஒரு சின்ன எம்டிசி அண்ட் விபிடி ட்ரேட் கிடைச்சிருந்தது. கரண்ட் டே ஹை வர டார்கெட் வச்சுட்டு அந்த ட்ரேடை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அண்ட் ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா, எம்டிசி ட்ரேட் கிடைக்கல. விபிடி ட்ரேட் மட்டும் தான் கிடைச்சிச்சு. அந்த விபிடியில் ஒரு 40 பாயிண்ட்ஸ் வந்து கவர் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னென்ன சப்போர்ட்ஸ், என்னென்ன ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றத நான் அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருப்பேன். ப்ரீவியஸ் வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். ஓகேங்களா? ஸோ அதில் தான் மார்க்கெட் நெக்ஸ்ட் வந்து கரெக்டாக ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துட்டு வந்திருந்தது. ஸோ இந்த எம்டிசியையும் அண்ட் விபிடி அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அனலைசிங்காக இருக்கட்டும் ஆர் ஆப்ஷன்ஸ் கால்குலேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணணும், அப்படி லேர்ன் பண்ணி ஒரு எஃபிஷியண்ட்டான ட்ரேட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஃபுல் டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சரி, ஓகே. ஸோ குயிக்காக அதை முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் வீக்குக்கான ஓவரால் வியூ என்ன அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ மார்க்கெட் வியூலாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் வியூவில் என்னென்ன கலவரலாம் இருக்குது அப்படின்றத செக் பண்ணிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நெக்ஸ்ட் வீக் வந்து வெட்னஸ்டே லீவு. ஓகேங்களா? ஸோ விநாயகர் சதுர்த்திக்கு வெட்னஸ்டே லீவு மார்க்கெட்டு. அதனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டே வந்து கட் ஆகும். இது ஒன் திங். அண்ட் செகண்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா, இந்த வீக்கு தான் நம்ம ட்ரம்ப் இந்தியாவுக்கு கொடுக்குற பெரிய கிஃப்ட்டு. அந்த 50% டெரிஃப் வந்து கொண்டு வர போகிறாங்க. இதனால் எக்ஸ்போர்ட்ஸ் பயங்கரமாக டேமேஜ் ஆக போகுது. ஸோ எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் இதனால் டேமேஜ் ஆகிறதுனால கண்டிப்பாக டைரக்ட் அஃபெக்ட் நிஃப்டிக்கு இருக்கும். ஸோ அதனால் வந்து மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையாவே இருக்குது. ஓகேங்களா? அதுக்கடுத்து க்ரூட் ஆயிலோடைய ப்ரைஸ் கண்டிப்பா நெக்ஸ்ட் வீக் ஒரு புல்லிஷ் போகும். இப்ப தான் க்ரூட் ஆயிலோட பிரைஸ் வந்து ஒரு மாடரேட்டான பிரைஸுக்கு வந்து சஸ்டெயின் ஆச்சு. அந்த கேப்ல க்ரூட் ஆயிலுடைய பிரைஸ் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆக போகுது. ஏன் அப்டின்னா, அமெரிக்கா வார் டூ வெனிசுவேலா. ஓகேங்களா? ஸோ இந்த நியூஸ் கண்டிப்பா எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ வெனிசுவேலா அந்த ஒரு பிளேஸ்ல தான் ஒரு ஹையஸ்ட் க்ரூட் ரிசோர்ஸ் வந்து இருக்கு. வேர்ல்டுல ரஷ்யாவோட ஒரு பெரிய க்ரூடோடைய ரிசோர்ஸ் அவங்ககிட்ட தான் இருக்கு. ஸோ அவங்க மேல தான் அமெரிக்கா வந்து வார் இது பண்ணியிருக்காங்க. இதனால ஆயில் ரொம்ப டேமேஜ் ஆகும். ஆயிலுடைய பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். இன்கேஸ் வார் பெருசாகி அமெரிக்கா அதை டேக் ஓவர் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா வெனிசுலாவுக்கு சைனா சப்போர்ட் பண்ணுறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால அவ்வளோ சீக்கிரம் அந்த வார் எண்டுக்கு வந்துடாது. அவ்வளோ சீக்கிரம் அந்த வார் ரொம்ப பெரிய வாராக மாறுறதுக்கும் சான்சஸ் ரொம்ப கம்மி. ஓகேங்களா? ஸோ அதனால க்ரூடு பிரைஸ் நாளைக்கு இன்க்ரீஸ் ஆகும். இதனால என்ன அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா, க்ரூடு பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுனா நம்ம மார்க்கெட் கண்டிப்பாக ஒரு பெரிய ஃபால் நடக்கும். ஓகேங்களா? இப்போ இருக்கிற க்ரூட் பிரைஸ் $63.76 இருக்கு. இது ஒரு 67 கிராஸ் பண்ணா கூட ஓகேங்களா? 67 ஆர் 68, 70 தொட்டுட்டாலே நம்ம மார்க்கெட் வந்து ஒரு மேசிவ் ஃபால் இருக்கும். அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு மார்க்கெட் எவ்வளோக்கு அதிகமா கேப் ஓப்பன் ஆகுதோ, அவ்வளோக்கு அவ்வளோ சேஃப்டி நமக்கு. ஓகேங்களா? கேப் அப்ல ஓப்பன் ஆகுதுன்னா, கண்டிப்பா ஃபால்ட் இருக்கும். கேப் டவுன் ஓப்பன் ஆகுதுன்னா, ஒரு சைட்வேஸ் அப் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு நார்மலான ஒரு வியூ. ஏன்னா, அவ்வளோ பெரிய கேப்ஸ வந்து கவர் பண்றதுக்கு உடனே ட்ரை பண்ண முடியாது. ஓகேங்களா? ஹியூஜ் கேப் நடக்கிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இல்ல நாளைக்கு மார்க்கெட்ல. ஸோ மார்க்கெட் டேட்டாக்குள்ள என்டர் ஆகும். ஸோ இந்த நியூஸ் எல்லாம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படின்றத நீங்க யோசிச்சுக்கோங்க. ஏன்னா, எக்ஸ்போர்ட்ஸ் டேமேஜ் ஆகுது அப்படின்னா, மார்க்கெட்ல ஒரு ஃபாஸ்டஸ்ட் ராலி இருக்காது. ஓகேங்களா? ரொம்ப ஒரு ஸ்லோவான சஸ்டெயினான மார்க்கெட் தான் இருக்கும். இது எக்ஸ்போர்ட் டேமேஜஸ். ஓகேங்களா? அதுக்கடுத்து இந்த க்ரூடினுடைய பிரைஸ் சேஞ்சஸ் இருக்கு பார்த்தீங்களா? நாளைக்கு ஓப்பன்ல மார்க்கெட் எல்லாருமே ஒரு க்ரூட் சேஞ்சஸ் இது எல்லாத்தையும் பார்த்து நீங்க வந்து ட்ரேட்ஸ் எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த க்ரூடுடைய சேஞ்ச் டைரக்ட்டா நம்ம மார்க்கெட் அஃபெக்ட் ஆகும். இது எல்லாம் டவுனுக்கு ஒரு பிளேஸா இருக்கிற சிச்சுவேஷன்ஸ்ல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் பிசிஆர் ஆல்சோ இன் டவுன் மூவ். ஓகேங்களா? அதே போல அந்த டேட்டாஸ்குள்ளலாம் வரும். ஓகேங்களா? ஸோ இத பார்க்கறதுக்கு முன்னாடியே மார்க்கெட்டோட க்ளோஸ் பார்க்கணும். ஸ்பாட் வந்து பார்த்தீங்கன்னா 24,870ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா 24,898ல க்ளோஸ் ஆயிருக்கு. நியர்பை இம்பார்ட்டன்ட் ஜோனா 24,800 அண்ட் 24,850 அண்ட் 24,900 ரொம்பவும் இம்பார்ட்டன்டான ஜோனா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இது நியர்பை இம்பார்ட்டன்ட் தான். ஓவரால் இம்பார்ட்டன்ட் கிடையாது. அத நான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ல சொல்றேன். ஈஸி பிரேக் பாயிண்ட்டா 24,750, 24,950 அண்ட் 25,050 ஈஸி பிரேக் பாயிண்ட்டா இருக்கும். இது நெக்ஸ்ட் வீக் கிடையாது. மண்டே மார்க்கெட்டுக்கு. ஓகேங்களா? ஸோ வீக்லி எக்ஸ்ட்ரீம் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 24,500. ஓகேங்களா? வீக்லி எக்ஸ்ட்ரீம் சப்போர்ட் 24,500.
அவ்வளோ தூரம் மார்க்கெட் போகாது அப்படின்ற ஒரு ஒரு கொஸ்டின் மார்க்ல இருந்தேன். ஆனா லாஸ்ட் வீக்க ஜஸ்ட் எடுத்து பார்த்தேன். இவ்வளோ பெரிய 300 பாயிண்ட்ஸ் கேப் அப் குடுக்க தெரிஞ்ச அவங்களுக்கு, அதே கேப்ல வந்து மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. ஸோ இதே கேப்ப ஃபில் பண்றதுக்கும் அவங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகப் போறதில்ல. கேப்ஸ் எல்லாம் கண்டிப்பா ஃபில் ஆகும். ஓகேங்களா? எந்த கேப்புமே ஃபில் ஆகாம இருக்காது. ஸோ அதனால கேப்ஸ் எல்லாம் நியர் பை கேப்ஸ் எல்லாமே கண்டிப்பா ஒரு ஃபில் ஆகுறதுக்கு தான் அதிக சான்சஸ் இருக்கு. அண்ட் எக்ஸ்ட்ரீம் ரெசிஸ்டன்ஸ் ஃபார் வீக்லி பார்த்தீங்கன்னா, 25,000 அண்ட் 2500 இத ரொம்ப முக்கியமா நீங்க நோட் பண்ணிக்கிறணும். அண்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்துருவோம். 24,800 அண்ட் 24,700 ஒரு நியர்பை ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட் ஆகும். 24,900, 25,000, 2500 நியர்பை ஸ்ட்ராங்கஸ்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கு. இது வீக்லிக்கும் நமக்கு ஆக்ட் ஆகும் அண்ட் இன்ட்ராடேக்கும் ஆக்ட் ஆகும். அண்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இதிலேயே உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ரெசிஸ்டன்ஸ் ஆர் மோர் ஸ்ட்ராங்கர் தென் சப்போர்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுவே நமக்கு மார்க்கெட்டை வந்து பியரிஸு கொண்டு போறதுக்கான ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட். இத வந்து நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் பிசிஆர் பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் பியரிஷ் சைட்ல இருக்கு. ஆல்ரெடி சொன்னதான் சப்போர்ட்ஸ் ஆர் மோர் வீக்கர் தென் ரெசிஸ்டன்ஸ். ஸோ மார்க்கெட்ட வந்து டவுன் மூல கொண்டு போறதுக்கான எல்லா பாசிபிலிட்டீஸும் இருக்கு. இந்த மாரி சிச்சுவேஷன்ஸ்ல டேட்டாவுடைய மேசிவ் சப்போர்ட்டும், வால்யூமினுடைய மேசிவ் சப்போர்ட்டும் இல்லாம அப்சைட்ல ட்ரேட் எடுக்கிறது இட்ஸ் ஈக்குவல் டூ சூசைட். ஓகேங்களா? ஸோ நமக்கு கன்டினியூஸ் லாஸஸ் இருந்துட்டே இருக்கும். அகைன் அண்ட் அகைன் அண்ட் அகைன் அகைன் நம்ம எடுக்காம இருக்கோம் அப்படின்னா. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இதுவே இப்போ நான் யூஸ் பண்ற மெத்தட் பார்த்தீங்கன்னா, எம்டிசி அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சப்போர்ட் பண்ணது. விபிடி வால்யூம் அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ட வந்து பேஸ் பண்ணி எடுக்கக்கூடிய ட்ரேட்ஸ். ஸோ இந்த மாரி சினாரியோல நமக்கு ரொம்ப பொறுமையா வெயிட் பண்ணி ட்ரேட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ அந்த மாரி செட்டப்ஸ் யூஸ் பண்ணி நீங்க ட்ரேட்ஸ் அடிக்கல. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அண்ட் ஆல்ரெடி சொன்னதுதான் ப்ரீவியஸ் வீக்கினுடைய ஓப்பனிங் கேப்ல வந்து மார்க்கெட் ஸ்டாப் ஆயிருக்கு. ஸோ அந்த கேப் கண்டிப்பா ஃபில் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ப்ரீவியஸ் டே லோக்கு கீழ பாடி க்ளோஸ் வைக்கிறதே வந்து 24,850 பிரேக் பண்றதுக்கு ஈக்குவல் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட் பிரேக் ஆனத விதமா 24,800க்கு மார்க்கெட் ரீச் ஆயிரும். ஸோ இன்கேஸ் மார்க்கெட் ஒரு சைடுவேஸ்ல ஓப்பன் ஆகுது அப்படின்னா, ஹைலி சான்சஸ் டூ 24,900 வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். அங்கருந்து மார்க்கெட் வந்து ரெசிஸ்ட் எடுத்துட்டு, ப்ரீவியஸ் டே லோக்கு கீழ பாடி க்ளோஸ் வச்சுட்டு, 24,850ல மார்க்கெட் ஒரு சின்ன ரெசிஸ்ட்ல ஓகேங்களா? சப்போர்ட்ட பிரேக் பண்ணிட்டு ரெசிஸ்ட்டா கன்வெர்ட் ஆயிரும். அங்கருந்து அகைன் மார்க்கெட் ரெசிஸ்ட் ஆயிட்டு 24,800க்கு ரீச் ஆகுறதுக்கு அதிக பாசிபிலிட்டீஸ் இருக்கு. இன்கேஸ் 24,800 பிரேக் ஆயி, இந்த இடத்துல வால்யூம் ரொம்ப நீங்க நோட் பண்ணணும். வால்யூம் அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஸோ 2ம் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் வியூ டவுன் சைடுக்கு பிரேக் பண்ணுது அப்படின்னா, 24,750 ஈஸி பிரேக் பாயிண்ட்டா குடுத்துருக்கேன். அதையும் தாண்டி மார்க்கெட் 24,700ல சஸ்டெயின் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? இப்போ நான் இங்க எக்ஸ் மார்க் போட்டிருக்க இடத்துலலாம் நீங்க கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வியூ கிடைக்கும். ஓகேங்களா? இது வந்து டைரக்ட்டா மார்க்கெட் கன்டின்யூ ஆகுறதுக்கு. இன்கேஸ் ஒரு சின்ன கேப் டவுன் ஆயி 24,800ல கேப் டவுன் ஆகுது. இத பிரேக் ஆகுது அப்படின்னாலும், நீங்க இந்த ட்ரேட வந்து கன்டின்யூ பண்ணலாம். ஓகேங்களா? 24,700க்கு கீழ மார்க்கெட் ஓப்பன் வைக்கல. எனக்கு எந்தவித வியூவும் இப்போ வரைக்கும் கிடையாது. அது நாளைக்கு மார்க்கெட்ல ஃப்ரெஷ் டேட்டா இனிஷியலைசேஷன் இருந்துச்சு அப்படின்னா நான் ட்ரேட்ஸ் எடுப்பேன். ஓகேங்களா? ஸோ ஆக்டிவிட்டீஸ் இல்லாம நான் அந்த இடத்துல போய் ட்ரேட் எடுக்க மாட்டேன். எனக்கு அந்த இடத்துல ஒரு நியூ ஆக்டிவிட்டீஸ், டேட்டா இனிஷியலைசேஷன் வேணும். ஆர் அப்சார்ப்ஷனாவது நமக்கு நடந்திருக்கணும். ஓகேங்களா? இது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி தான் அந்த இடத்துல ட்ரேட்ஸ் எடுக்க போறோம். இன்கேஸ் மார்க்கெட் கேப் அப் ஆகுது அப்படின்னா 24,900ல கேப் அப் ஆகுது அப்படின்னா, அகைன் மார்க்கெட் 24,900க்குள்ள என்டர் ஆகுதா அப்படின்றது போல பார்ப்பேன். இல்ல அப்படின்னா எனக்கு டேட்டா சப்போர்ட்டும், வால்யூம் சப்போர்ட்டும் இருந்துச்சுன்னா, நான் அப்சைட் ட்ரேட் எடுப்பேன். அந்த அப்சைட் ட்ரேடும் 25,000 வரைக்கும் தான். ஓகேங்களா? இன்கேஸ் மார்க்கெட் வந்து இங்கேயோ இல்ல ஏதோ ஒரு பிளேஸ்ல கேப் அப் ஆகுது அப்படின்னா, மார்க்கெட் 24,900ல சப்போர்ட் எடுத்துட்டு ஏன்னா கேப் அப் ஆகையிலே நமக்கு அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து கண்டிப்பா டேட்டா இனிஷியலைஸ் ஆயிரும். அது மாரி டேட்டா இனிஷியலைஸ் ஆயி அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தா மட்டும், அங்கருந்து ஒரு அப் ட்ரேடு கண்டிப்பா 25,000 ரீச் ஆகும். ஓகேங்களா? அதுக்கான டேட்டா சப்போர்ட் எல்லாம் இருக்கு அப்படின்னா. இதுக்கப்புறம் 25,000ல மார்க்கெட் பியரிஷ்ல வரதுக்கு தான் அதிக சான்சஸ் இருக்கு. இந்த 2 பாயிண்ட்ட தான் நான் நாளைக்கு மார்க்கெட்ல ரொம்பவும் இம்பார்ட்டன்டான ஜோனா வச்சிருக்கேன். மோஸ்ட்லி நான் டவுன் சைடுக்கு தான் இப்போ வரைக்கும் வியூ இருக்கு. ஏன்னா ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கா டவுன்ல இருக்கு. பட் மார்க்கெட் அல்டிமேட்டா ஏதாவது சிச்சுவேஷன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப் சைடு மூவ் ஆகுது அப்படின்னா ஃப்ரீயா விட்டுருங்க. ஓகேங்களா? ரொம்ப அத போட்டு அது கூட ஸ்ட்ரகிள் பண்ணிக்க வேணாம். 9:45க்கு அப்புறம் டேட்டாஸ் வாட்ச் பண்ணுங்க. 9:45க்கு அப்புறம் நியூ ட்ரேட்ஸ் இனிஷியலைஸ் பண்ணுங்க. 2:15க்கு அப்புறம் எந்தவித புது ட்ரேடும் இனிஷியலைஸ் பண்ணாதீங்க. இந்த வீக் ஃபுல்லாவே. ஓகேங்களா? ஸோ இதுதான் நான் இந்த வீடியோல சொல்லணும் வந்த கன்டென்ட். அண்ட் கைஸ் நெறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பத்தி.
ஒரு சீரிஸ் ஆஃப் வீடியோ கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி நம்ம வாட்ச் பண்ணணும்? ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி மார்க் பண்ணணும்? அண்ட் மார்க்கெட் எப்படி ஆன்டிசிபேட் பண்ணணும்? இது எல்லாத்தையும் பத்தி நான் ஒரு சீரிஸ் ஆஃப் வீடியோஸ் கண்டிப்பா நான் மேக் பண்ணி நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஒரு வீடியோவா நான் அப்லோட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நாளைக்கு மார்க்கெட்க்கான ரிவ்யூ அண்ட் டியூஸ்டே மார்க்கெட்க்கான அனலைசிங் வீடியோல மீட் பண்றேன். தேங்க் யூ. பபாய்.